ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்ஏ கிச்சன் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிட செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைகள்லாம் சூப்பராக இருக்குங்க. இது எப்படின்றத வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துருவாங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரமும் உங்கள் இஷ்டம் தாங்க. நான் ஒரு 4 மிளகா போடுறேன். நான் வந்து குண்டு மிளகா போடுறேன். நீட்டு மிளகா போடுறீங்கன்னும் போது நீங்கள் ஒரு 5 கூட போட்டுக்கோங்க. நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நம்ம வந்து அந்த மிளகாவை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயிலே நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். அதனால் 4 வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்க வெங்காயமே நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா 3 எடுத்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா அது வதங்கட்டும். நமக்கு வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே நான் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். நமக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, அடியில் நமக்கு தீஞ்சிரும். கொஞ்சம் நமக்கு தீஞ்சாலுமே நமக்கு சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் நான் பூண்டு சேர்த்தேன் இல்லையா, நான் ஒரு சின்ன துண்டு, ரொம்பவும் சின்ன துண்டாக நான் ஒரு இஞ்சி நான் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பூண்டு ஒண்டி சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இஞ்சி சேர்க்கும் போது இன்னும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு வேறு விதமாக இருக்குங்க. நீங்கள் செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நல்லா நமக்கு வதங்கி நமக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு அதாவது இஞ்சி அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதுலேயே நமக்கு சூப்பரான ஒரு சட்னி நம்ம செஞ்சிடலாம். இதுக்காக தேங்காய் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. வீட்டில் இருக்க பொருள் வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு சட்னி செய்யணுன்னா அழகாக செஞ்சிடலாங்க. தேங்காவே இல்லாமல் சட்னி நம்ம செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் அருமையான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி வச்சிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை இருந்தாலும் அதை ஒண்டி சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியது தாங்க. சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா டிப்ஸும் போட்டிருக்கேன், குக்கிங்கும் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து கிச்சன் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது கிச்சன் டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஃபஸ்ட் சேனலில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆறட்டும். ஆறினதை நம்ம அரைச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பொரித்து வச்சோம் இல்லையா அந்த மிளகா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாங்க. இதில் நீங்கள் வந்து உளுந்து இருக்குல்லையா, உளுந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம், செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சிடலாம். கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சிட்டோன்னா சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்ஏ கிச்சன் வேர்ல்டை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.